myself Kavin. தினம் ஒரு மதிப்பெண் டாபிக்ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட்ல இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா the index which combines social indicators of life expectancy வாழ்நாள் ஆயுட்கால விகிதம், லிட்ரஸி எழுத்தறிவு, இன்கம் ஆஃப் த பீப்புள் மக்களுடைய வருமானம் ஆகியவளை கொண்டு கீழ்கண்டவற்றில் எந்த குறியீடை கணிக்க முடியும் அப்படின்னு கொடுக்குறாங்க. எத்தனை மொத்த குறியீடு கொடுத்துருக்குறாங்க? 3 குறியீடு கொடுத்துருக்குறாங்க. இட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நல குறியீடு. ஸோ நல குறியீடு அப்படிங்கிறது கணிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட we have 3 parameters. ஸோ நம்பர் 1 is quality of life. Second one is sustainability of a population. Third one is overall well-being. ஸோ இது 3மே கொடுத்துருக்கிறது இல்லை. ஸோ வெல்ஃபேர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அடுத்து ஒன்று பாருங்க, அத்தியாவசிய தேவை குறியீடு பேசிக் நீட் இண்டெக்ஸ். இது 2019 to 2020 இந்தியா எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்ல இந்த குறியீடை வெளியிடுறாங்க. ஸோ டோட்டலா 5 டைமென்ஷன்ஸ் இதில் இருக்கு. ஸோ 26 பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ 26 குறியீடுகளை கொண்டு இதை நம்ம கணக்கிடலாம். ஸோ கொடுத்துருக்கிறது 3 குறியீடு தான். ஸோ பேசிக் நீட் இண்டெக்ஸும் கிடையாது. அடுத்து வந்து பாருங்க, பர்ச்சேசிங் பவர் இண்டெக்ஸ் வாங்கும் திறன் குறியீடு. இந்த வாங்கும் திறன் குறியீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ இதை 2 கேட்டகரியை கால்குலேட் பண்ணுவாங்க. 2 கேட்டகரியும் எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரியை இன்னொரு கண்ட்ரியோட ஸோ கரண்ட் பிரைஸ் ரேட்டை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் கிடையாது, பர்ச்சேசிங் பவர் இண்டெக்ஸும் கிடையாது. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் மனித மேம்பாட்டு குறியீடு HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? தேங்க்யூ.